இருக்கு. ஆனா நம்ம இந்த லெசனுக்கு தேவையான இந்த A2க்கு தேவையான மட்டும் தான் நான் இங்க போட்டிருக்கேன். சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இஷ் வாஷ் மிஷ். நான் வந்து ஷவர் பண்ண போறேன் அப்படின்னா இஷ் வாஷ் மிஷ் அப்படின்னு சொல்லணும். வாஷ் யூஸ் பண்ணா மிஷ் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? நான் ஷவர் பண்றேன்னு இல்லனா நான் இஷ் டுஷே ஞாபகம் இருக்கா? இருக்குதுங்க மேம். அப்படின்னா ஐ டேக் ஷவர் இல்லையா? மேம் ஆனா இஷ் வாஷ் அப்படின்னு சொல்லும்போது மிஷின் யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்க காரை வாஷ் பண்றீங்க வேற ஏதாவது வாஷ் பண்றீங்கன்னா அப்போ இஷ் வாஷ் ஆட்டோ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இஷ் வாஷ் மிஷ் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா இல்லனா இஷ் டுஷ். அதே மாதிரி இஷ் செட்ஸ் மிஷ் ஐ சிட் டவுனுக்கு இப்படிதான் நீங்க சொல்லணும். இஷ் எரினர மிஷ்னா ஐ ரிமெம்பர்னு சொல்றதுக்கு நீங்க இந்த வேர்ட்ஸ் இந்த ஃபுல்லாவே சொல்லணும். இஷ் எரினர மிஷ் அப்படின்னா ஆக்சுவல் லிட்ரலா இந்த மீனிங் வரும். ஐ ரிமெம்பர் மை செல்ஃப்னு லிட்ரல் மீனிங். ஆனா இங்கிலீஷ்ல அதுக்கு ஆல்டர்னேட் என்னன்னா ஐ ரிமெம்பர் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இஷ் எரினர மிஷ். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லணும்? இஷ் ரெமெம்பர் மிஷ். இஷ் எரினர மிஷ். ஸோ நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் ஃப்ராய மிஷ். ஓகே மேம். நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் இன்டர்சியர மிஷ். ஓகே மேம். சரிங்களா? இப்போ அக்குசாட்டிவ்ல வந்து மிஷ் டிஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனா டாட்டிவ்ல வந்து மியர் டியர் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டிவ்க்கு நான் இஷ் கேமன் ஒருவேளை நான் ஹேரை கோம் பண்றேன் என் தலையை வாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தலை மென்ஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் வாரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் காம மிஷ்ன்னு சொல்லணும். ஸ்பெசிஃபை பண்ணல நான் வாரிட்டு இருக்கேன் இஷ் காம மிஷ்ன்னு யூஸ் பண்ண இந்த இடத்துல. ஆனா இங்க மியர் எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நான் என்னோட ஹேரை வாஷ் கோம் பண்ணிட்டு இருக்கேன் தலைய வாரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் போது மியர் டியர் யூஸ் பண்ணும். சரிங்களா? அவ்வளவுதான். சோ இது ஆல்ரெடி நம்ம இது பண்ணிட்டோம் சொல்லிட்டோம். சோ சில வேர்ட்ஸ் எல்லாம் இங்க பாருங்க. இஷ் வாஷன் சொல்லியிருக்க இல்லைங்களா? ஜிஷ் வாஷன் அப்படின்னா இஷ் வாஷர். ஜிஷன் வந்து ஏதாவது வேர்டு வந்துச்சுனாலே அது கண்டிப்பா உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் வேர்ப். ஜிஷன் வந்துட்டு இந்த வேர்டு வேர்ப் வந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ் வேர்ப். வெறுமே வாஷ அப்படின்னு இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஜிஷ் வாஷன் ஜிஷ் கேமன் ஜிஷ் அன்சியன் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி மாத்தணும். இஷ் வாஷ மிஷ் ஜி கேம்ட் ஜிஷ் இஷ் ஜிஹ மிஷ்ஹன் அப்படின்னு சொல்லணும். வெறுமே வாஷ் கேமன் அன்சியன் இருந்துச்சுன்னா இஷ் வாஷர் தஸ் ஆட்டோ. இங்க மிஷ் டிஷ் எதுவுமே வராது. இது எல்லாமே நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. சோ ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு புரியலன்னா நம்ம ஒரு 2-3 லெசனுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால கவலை வேண்டாம். ஓகே. இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். சோ எர்கான்சன் இது டயலாக் வந்து கம்ப்ளீட் பண்ணும். சோ இங்க எல்லா இடத்துலயும் ஜிஷ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்போனா இது எல்லாமே ரிஃப்ளெக்சிவ் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் ஷான் தஸ் இயர் ஆலே டாசைடு. நீங்க எல்லாம் இங்க இருக்குது ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப எல்லாரும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஜிஷ் ஃப்ராயன்னா ஹாப்பியா இருக்கேன். ஜிஷ் என்ஷைடுன்னா டிசைட் பண்றது. ஜிஷ் என்ஷூல்டிகன்னா எக்ஸ்கியூஸ் கேட்கறது. ஜிஷ் ட்ரெஃபன் மீட் பண்றது. ஜிஷ் எரினர்னா ரிமெம்பர் பண்றது. ஜிஷ் பெராப்ஷீடன்னா பாய் சொல்றது. சோ இப்ப எல்லாருமே இருக்கிறாங்கன்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாப்பியா இருக்கும் தானே சொல்லுவோம். அப்ப இந்த ஜிஷ் ஃப்ராயன்ன்றது நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸா நம்ம பண்ணோம். ஷோன் தஸ் இயர் ஆலே டாசைட் இஷ் ஃப்ராய மிஷ் ஜியர். மேம் இன்னொரு டைம் சொல்லுங்களேன் மேம். ஜிஷ் ஃப்ராயர் வந்து ஜிஷ் ஃப்ராயன்னா ஹாப்பியா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜிஷ் என்ஷைடுன்னா டிசைட் பண்றது. டிசைன் பண்றது. டிசைட் டிசிஷன் எடுக்கிறது.
மேம் நான் படிக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவீங்கல்ல, மேம் அந்த டிசைடு முடிவெடுக்கிறது முடிவெடுக்கிறது. ஓகே மேம் sich entschuldigenனா எக்ஸ்கியூஸ் பண்றது, எக்ஸ்கியூஸ் ஓகே மேம் கேக்குறதா எக்ஸ்கியூஸ் கேக்குறது. மேம் sich treffenன்றது மீட் பண்றது, மீட். ஓகேங்க மேம் sich erinnerன்றது ரிமெம்பர் பண்றது. ஓகே மேம் sich verabschiedenன்றது பாய் சொல்றதுக்கு. ஓகேங்க மேம் So it's so beautiful that all are you are here. நீங்க எல்லாம் இங்க இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ich freue mich sehr. I'm very happy ன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா ich freue mich sehr சொல்லணும். ஓகே மேம் Are you happy? வெரி ஹாப்பி இஷ் ஃப்ரையர் மிஸ் ஷேர் sehr அப்படின்னு சொல்லணும். vielen Dank for die Einladung. ஸோ நீங்க இன்வைட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு டயலாக். இது எல்லாமே ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க, ஒரு பர்த்டே பார்ட்டியோ எதுக்கோ மீட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆங்க மேம் அடுத்தது ரேஹான் hat abgesagt er ist krank und. ஸோ ரேஹான் என்றவர் வந்து வர முடியல, கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் சிக்கா இருக்கிறாரு. கிரங்க்னா சிக்கு. இப்போ நீங்க ஏதோ கூப்பிட்டுருக்கீங்க, ஆனா நான் சிக்கா இருக்கேன் வர முடியலன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்வேன்? சூப்பர் சூப்பர் வெரி குட். சோ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? எர் தானே சொல்றாரு, அவரு சிக்கா இருக்கிறாரு, அவரு எக்ஸ்கியூஸ் கேட்டாரு. எஸ் மேம் எர் entschuldigt டீல முடியணும் இல்லீங்களா? ஆமாங்க மேம் entschuldigt sich அவரு எக்ஸ்கியூஸ் கேட்டாரு. எர்னா sich தானே வரணும். சோ இது ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருந்தா கரெக்டா போட்டுடலாம். இங்க வந்து டிஷ் இங்க என்ன வரும்? sich வரும். ஓகேவா? wir treffen கிட்ட uns வரும். er freut euch இங்கேயும் sich வரும். ஓகேவா? மேம் சோ இங்க வந்து இருங்க. சோ இந்த இடத்துல இருந்து ட்ரை பண்றேன். சோ இது வந்து zக்கு sich வரும். சோ er z இந்த zக்கு sich வரும். சோ இங்க வந்து erன்னு போட்டிருக்காங்க இல்லீங்களா? er ist krank und entschuldigt erக்கு என்ன வரணும்? sich வரணும். புரிஞ்சுதா? புரியுதுங்க மேம் oh schade hoffentlich wird er schnell gesund. சோ ஐயோ பாவம், ஓ ஷாடன்னா ஐயோ பாவம்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அதுக்கு ஐ ஹோப் அவர் சீக்கிரமா குணமாவாரு. ஹோப் he will get well soon. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அவர் குணமானது நம்ம என்ன பண்ணலாம்? மீட் பண்ணலாம். மீட் பண்றது. சூப்பர்மா. ட்ரெஃபன். சூப்பர்மா நிச்சயமா. ட்ரெஃபன் நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது வியர். அப்ப வியர் பக்கத்துல என்ன வரணும்? வியர் uns. uns. சூப்பர். ஓகேவா? மறுபடியும் இந்த படிச்சுக்கங்க, அப்ப உங்களுக்கு புரியும். ரேஹான் hat abgesagt er ist krank und entschuldigt sich. oh schade hoffentlich wird er schnell gesund. dann treffen wir uns. அவர் சீக்கிரமா குணமானது நம்ம மீட் பண்ணலாம். ஓகே மேம் அப்புறம் அடுத்தது comes du auch zur Party von Tim. சோ டிம்மோட பார்ட்டிக்கு வரியா? ich dash gut an seine Party letztes Jahr seine Party letztes Jahr அப்படின்னா என்னது? நீ டாம்க்கு வரியா? லாஸ்ட் இயர் பார்ட்டி ரிமெம்பர் சூப்பர் சூப்பர். சோ அப்பனா இஷ் வந்திருக்கு இல்லீங்களா? எஸ் மேம் இஷ்க்கு வந்து ஐ வரும். எரினர மிஷ். ஓகேவா?
ஓகே மேம். ஈல எண்ட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இஷ் எரினரா மிஷ் கூட் அண்ட் ஜைன பார்ட்டி லெஸ்டஸ் யார். லாஸ்ட் இயர் பார்ட்டி வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே. keine Ahnung. ஸோ நோ ஐடியா. meine Schwester feiert auch. என்னோட சிஸ்டர் கூட செலிப்ரேட் பண்றாங்க. wohin soll ich gehen? என்ன வரணும்? என்னங்க மேம்? இப்போ என்னோட சிஸ்டர் கூட பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. நான் எங்க போறது அப்படின்னு டிசைட் இது சார் ஷிஷ் என்ஷைடன். ஆமா. சோ என்னால டிசைட் பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இஷ் கன் கன் என்ற verb I could not decide அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எஸ் மேம். ich kann mich nicht entscheiden அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ich kann mich nicht entscheiden. இல்லனா ich entscheide mich nicht ன்னு போட்டுறணும். ஒருவேளை நீங்க கன் யூஸ் பண்ணலன்னு நினைச்சுக்கோங்க. மேம். சோ இந்த entscheiden என்றது ich entscheide mich nicht அப்படின்னு சொல்லிடணும். நான் டிசைட் பண்ண முடியல. அப்புறம் கன் யூஸ் பண்ணீங்கன்னா கன் இங்க வந்துடும். இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது கடைசியில போயிடும். So vielen Dank für die Einladung. So many thanks for the invitation. Leider müssen wir erst gehen. Unfortunately நாங்க இப்போ கிளம்பணும். Also verabschieden. So also na so verabschieden. இங்க நாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா? verabschieden wir uns. wir இங்க யூஸ் பண்ணிருக்காங்க இல்லீங்களா? Unfortunately நாங்க போனோம். So also we are verabschieden wir uns. Schon das ihr da wart. So நீங்க எல்லாம் இங்க இருக்குது ரொம்ப ஹாப்பி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்க. புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதுங்க மேம். ஓகே. சோ இதே இதுல நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. வேற எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த சென்டென்ஸே இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2-3 தடவை உட்கார்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஓகே மேம். ஓகே. Wählen Sie 4 Fragen. சோ இந்த क्वेश्चंस्க்கு மட்டும் நீங்க வந்து ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். சோ இது வந்து நீங்க உங்களோட ஓன் ஆன்சர்ஸ் எழுதி எனக்கு அனுப்புங்க. Mit wem triffst du dich oft? நீ யாரோட அடிக்கடி சண்டை போடுவ? Mit wem triffsனா மீட் பண்ணுவ. யார நீ ஆஃபனா மீட் பண்ணுவ? trift. Mit wem streitest du dich manchmal? யாரோட அடிக்கடி சண்டை போடுவ? So one ärgerst du dich. எப்போ நீ வந்து அனாயிங்கா வெறுப்பா இருக்கும் உனக்கு அப்படின்னு. One langweilst du dich. எப்போ உனக்கு போரிங்கா இருக்கும். One freust du dich. When are you happy? One ruhst du dich aus. எப்போ ரிலாக்ஸ் ஆவ. Mit wem unterhaltest du dich gern? யாரோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ பேசுவ. By wem hast du dich heute schon bedankt? இன்னைக்கு வந்து யாருக்கு நீ தேங்க் பண்ண? சோ இந்த क्वेश्चंस्க்கு உங்களோட ஓன் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. I know trifft sich oft mit ihrer Freundin. சோ இது தேர்ட் பர்சனுக்காக சொல்லிருக்காங்க. நீங்க இஷ்யூ வச்சே பேசுங்க. ஓகே மேம். இஷ்யூ வச்சு பேசிட்டு இப்போ மணி சொல்ற மாதிரி இப்போ மணி வந்து மணி trifft sich oft mit ihrer Freundin. சோ மணி வந்து ஆஃபனா அவங்க ஃப்ரெண்டோட மீட் பண்ணுவாங்க. மேம். ஓகே. சோ அந்த மாதிரி நீங்க எழுதுங்க. ஓகேவா? ஓகேங்க மேம். ஓகே. மிட் யூஸ் பண்ணா டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணனும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மேம். ஓகே. Hören Sie die Gespräche? Wer freut sich, wem tut etwas leid, warum erzählen Sie?
ஸோ இந்த ஆடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல, பட் பார்க்கலாம். ஸோ இந்த ஆடியோ கேட்டுட்டு யார் ஹாப்பியாக இருக்கா, யாருக்கு வந்து சேடாக இருக்கிறாங்க, எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேம். Ah. Aua, pass doch auf! Du bist auf meinen Fuß getreten. Oh, entschuldige bitte. Oh, das tut mir leid. Das macht nichts. Geht es wieder? Ja, keine Sorge. Es geht schon wieder. Es tut mir wirklich leid. Kann ich dir ein Wasser holen? Nein, danke. Es ist alles okay. Entschuldige. Das darf doch nicht wahr sein. Immer passiert mir sowas. So ein Pech. Also jetzt geht es wirklich wieder. Komm, wir tanzen, okay? ஓகே, இது ஒரு முடிஞ்சிச்சா? அடுத்தது ப்ளே பண்றேன். மேம். ஸோ இதுல வந்து அவங்க எப்படி இருக்காங்க, ஹாப்பியா இருக்கிறாங்களா என்னது? வர்க்லிஷ் கொடுத்துருக்கு. சரி, ஓகே, மற்றதும் கேட்டுட்டு நம்ம பண்ணலாம். ஓகேங்க மேம். B. Du, Tim, schau mal, wer hier ist. Was? Wer? Wow, das gibt's doch nicht. Steve! Oh Mann, wir haben uns ja schon ewig nicht mehr gesehen. Hallo Tim, ich freue mich auch. Ich denke, du lebst in Singapur. Ja, aber ich bin gerade hier und besuche meine Eltern. Und da hat mir Alia gesagt, dass du eine Party machst. Cool. Mensch, erzähl mal, wie geht es dir denn so? Gut, danke. Hey, wir haben uns sicher 10 Jahre nicht mehr gesehen, oder? Ja, ich glaube auch. 10 Jahre. Auf dem Klassentreffen haben wir uns das letzte Mal gesehen. Ja, die Zeit vergeht. Schade, dass wir uns so wenig sehen. Hauptsache, wir feiern jetzt. Prost! Prost! Hey, Alia, komm mal her. Wahnsinn. Das ist ja toll. Ich freue mich riesig. Danke, dass du Steve Bescheid gesagt hast. Ist doch klar. So ein Glück, dass er gerade in Deutschland ist. ஸோ ரெண்டு ஆடியோல வந்து யார் சேடா இருக்கிறாங்க, யார் வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆடியோ சேடா இல்ல என்னது? ஃபர்ஸ்ட் ஆடியோ சேட் தானங்க மேம். கரெக்ட். செகண்ட் ஆடியோ ஹாப்பியா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்க மேம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியோல என்ன பண்றாங்கன்னா, der Mann hat இல்லைன்னா ist einer Frau auf den Fuß getreten. காலை மிதிச்சிட்டாரு தெரியாம 2-3 தடவை. மேம். ஓகேவா? அதனால அவர் சாரி ஃபீல் பண்றாரு அண்ட் எக்ஸ்கியூஸ் கேட்டாரு. ஸோ இந்த இதுதான் எழுதிக்கணும் நீங்க. செகண்ட் இதுல வந்து ட்ரிம் ஃப்ராய்ட்ஸ் டிம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. ஏன்னா ஸ்டீவும் அவர் வந்து 10 வருஷமா பார்க்கல. ஓகேவா? ஸோ ஆலியா வந்து ஸ்டீவை டிம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அதனால ஸ்டீவ் அவரை பார்த்துட்டு ஹாப்பியா ஃபீல் பண்றாரு டிம்மை பார்த்துட்டு. ஓகேவா? நிச்சயமா. மேம். எழுதிக்கிறீங்களா? மேம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடவாங்க மேம். எடுத்துக்கோங்க. மேம். எடுத்துட்டேங்க மேம். எடுத்தாச்சா? மேம். ஓகே. அடுத்தது ஸோ இதுல வந்து என்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எந்த இந்த இதுல கேட்டோன்றது தான் பார்க்கணும். ஸோ நான் போட்டுடுறேன். நீங்க ஆல்ரெடி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது மறுபடியும் இதை பாருங்க. நான் லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் இந்த ஆடியோவை கேட்டுட்டு பாக்குறீங்களோ இல்லை அப்படியே படிக்கிறீங்களோ, பட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. மறுபடியும் 2-3 தடவை படிச்சா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே. இது என்ன இந்த ஆடியோல வந்திருக்குன்னு நான் மார்க் பண்ணிடுறேன். அவ்வளவுதான்.
ஏன்னா மறுபடியும் கேட்டுட்டு நம்ம பண்றதுக்கு டைம் இல்லை இல்லைங்களா? ஆங்க மேம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னு நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மேம் இது நாங்களே பண்றோமாங்க மேம். மேம் இது ஓகே. ஆடியோ கேட்டு நாங்களே பண்றோமே. வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்படியே மீனிங் கூட கண்டுபிடிக்கணும் நீங்க. சரிங்க மேம். சரிங்களா? நான் சொல்லிடுவேன், பட் அது உங்களுக்கு மறந்து போயிடும். இது நீங்களே கேட்டு கண்டுபிடிச்சு மீனிங் என்னன்னு படிங்க. சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நீங்க பேசுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஆங்க மேம். சரிங்களா? நானும் ஹாப்பியா இருக்கேன்னா ich freue mich auch. I am also happy. Ich freue mich sehr னா I am very happy. Ich freue mich riesig-னா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப அதிகமா ஒரு என்ன சொல்றது? too much ஹாப்பியா இருக்கேன். அது மாதிரி சொல்லுது. ஸோ இதெல்லாம் இது ஃப்ராய்டு. இது வந்து உங்களோட ஹாப்பினஸை பற்றி சொல்லணும்னா இங்கே இருக்கிற ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சேடு ரெக்ரெட் பண்ணுறது யூஸ் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கணும். சாரி சொல்கிற மாதிரி. இது வந்து எதுக்குன்னா பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி நடக்கும், எல்லாமே ஓகே, அந்த மாதிரி காமா விஷயம் பேசணும்னா இது யூஸ் பண்ணிக்கணும். ஓகே மேம். ஓகேங்களா? மேம். ஓகே. சோ அதே மாதிரி இங்க ரெண்டு சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து zu spät sein ein Geschenk haben sich freuen. சோ ரொம்ப லேட்டா வந்திருக்கும் ஒரு பார்ட்டிக்கு, ஆனா gift கொண்டு வந்திருக்கும், அதனால ஹாப்பியா இருக்காங்க. ஓகேவா? இன்னொன்னு வந்து ஒரு கிளாஸ் மேட்ல கார்பெட்ல கீழே விழுந்துச்சு. சோ எல்லாமே க்ளீன் பண்ணும். சோ ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. பைன்லிஷ்னா எம்பாரசிங். So, oh, das ist peinlich. Das ist mir so unangenehm. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். Das tut mir wirklich leid. ஸோ நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த ஃப்ரேசஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கே படிச்சுட்டு நீங்க வந்து நாளைக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு ட்ரை பண்ணுங்க. ஓகே மேம். ஓகேவா? அப்புறம் ஸோ இதுக்கு வந்து டயலாக் எழுதணும். ஆக்சுவலி எந்த மாதிரி டயலாக்னா சின்ன டயலாக் தான் பாருங்க, நான் இங்க எழுதியிருக்கேன். ஹலோ என்ஷுல்டிகே dash is zu spät bin sorry I am too late அப்படின்னா இன்னொருத்தங்க கைண்ட் ப்ராப்ளம். ஸோ நான் என்ன சொல்வேன், ich habe ein Geschenk for dich. ஸோ நான் உனக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன்னா oh das ist ja toll ich freue mich sehr. சின்ன டயலாக் தானே? ஆமாங்க மேம். ஸோ இதே மாதிரி இன்னொன்னுத்துக்கும் எழுதி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேம். நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம். அமேசிங் மேம். ஓகே. அடுத்தது வந்து இவங்க ஹாப்பியா சொல்றாங்களா சேடா சொல்றாங்களா அதெல்லாம் எழுதி இருக்காங்க. இது வந்து என்ன சொல்லுது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நீங்க ஆடியோ கேட்டு எழுதுறீங்களா? ஃப்ரோலிஷ்னா ஹாப்பி, ட்ரௌரிஷ்னா சேடு, கெட் ஸ்ட்ரெஸ்ட்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, ஆல்கர்லிஷ்னா அனாயிங்கா இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே இது எழுதிட்டு ஹாப்பியா, எது ஹாப்பி எது சேடு அப்படின்னு எல்லாமே ஆக்சுவலி அவங்களுக்கு கேட்டா எல்லாம் ஒரே மாதிரி தான் நமக்கு தோணுது, பட் இருந்தாலும் கேட்டு பாருங்க. ஓகே மேம். அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கங்க. we told, நான் und, we shone. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க இது எடுக்கணும். நீங்க எனக்கு மீனிங் எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணணும். இதுல நிறைய ஃப்ரேசஸ் இருக்கு, செமையா இருக்கு இந்த பேஜ். சரிங்களா? இந்த ஃப்ரேசஸும் சரி, இங்க இருக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸும் சரி, என்ன மீனிங்னு சொல்லிட்டு நாளைக்கு இதெல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ein Fest im Norden. ஸோ நார்த்ல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ lesen Sie die Texte und ordnen Sie die Fotos. இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு போட்டோஸ் மார்க் பண்ணும். உங்களுக்கு ஆமா நாளைக்கு சாட்டர்டே சண்டே இல்லைங்களா? நீங்களே மார்க் பண்ணிடுறீங்களா? சாட்டர்டே சண்டே இந்த ஒர்க் பண்றீங்களா? பண்றோங்க மேம்.
ஓகே. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த ஈவெண்ட்டை பத்தி இந்த மாதிரி பேச சொல்லியிருக்காங்க. நான் என்ன ஆங்க மேம். எழுதிருக்கேன்னா, ஆ ஓகே. இது மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடுவா. ஆங்க மேம். நான் இங்க வந்து ஒரு ஈவெண்ட் பத்தி தஸ் ஃபெஸ்ட் இஸ் பெக்கான் ஃபார் ஜைனர் டாலன் ஃபயர் ஒர்க்னா ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபயர் ஒர்க் இந்த பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க இல்லைங்களா, அது ஆமாங்க மேம். fireworks. These are all startum findet immer im Sommer startet. So summerல தான் இருக்கும். So man can dot lekkere specialiteten probieren. So இந்த ஈவெண்ட் பார்த்துருக்கோம்ல, அதோட ஆன்சர்ஸ் தான், இதோட ஆன்சர்ஸ் தான். சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, ஒரு ஈவெண்ட்டை பத்தி நான் இங்க எழுதியிருக்கேன். ஆங்க மேம். இதே மாதிரி ஈவெண்ட்டை பத்தி நீங்க வேற ஏதாவது கூட படிக்கலாம். ஆங்க மேம். இது ஒரு ஒர்க்கா, இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து எதுக்கு ஃபேமஸ், எப்போ ஆரம்பிக்கும், எந்த மாசம் இல்லை எந்த சீசன்னு, ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எத்தனை பேர் பீப்புள் விசிட் பண்ணுவாங்க, அங்கே என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் கேட்கலாம், என்னெல்லாம் சாப்பிடலாம், அதை பத்தி. டிக்கெட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டா இல்லை டிக்கெட் இருக்கா. ஓகே, இந்த சாப்டர் கூட படிச்சிடுறீங்களா? இந்த சாப்டர் இந்த பேஜ்ல இருக்கிறது கூட ரெண்டு டெக்ஸ்ட் இது படிக்கிறீங்களாமா? ஆங்க மேம். படிச்சுட்டு இது என்ன பண்ணனா, படிச்சுட்டு 1 to 5 லைன்ஸ் வந்து எதை பத்தி இருக்கு, கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதணும். ஆங்க மேம். இங்க பாருங்க, 1 to 4 வரைக்கும் மைன் ஸ்ப்ராக் கோர்ஸ் இம் அர்ஜென்டீனியன். ஸோ என்னோட லாங்குவேஜ் ஸ்கூலு அர்ஜென்டீனியாவில். ஜஸ்ட் ஒரு டாபிக் மட்டும் எழுதணும், இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் என்ன, இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் என்ன அப்படின்னு. ஆங்க மேம். சும்மா ட்ரை பண்ணுங்க. நம்ம மண்டே இது மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஸோ மண்டே வந்து நான் கொடுத்ததுல எதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த 2 டேஸ்ல நீங்க இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகேம்மா.